ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2024 வருடம் அவர் காத்திருக்கிறார். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. 2024 ஆண்டவர் காத்திருக்கிறார். எதற்காக? உன் சகோதரன் ரட்சிக்கப்படுவதற்காக, உன் சகோதரி ரட்சிக்கப்படுவதற்காக, உன் தாய் ரட்சிக்கப்படுவதற்காக, உங்க அம்மா ரட்சிக்கப்படுவதற்காக, உன் சொந்தங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக, உன்னோட கூட படிக்கிற பிள்ளைகள் ரட்சிப்புக்காக, உன் காலேஜில் இருக்கிற பிள்ளைகளுக்காக என் இயேசு தாமதமாக இருக்கிறார். அந்த நாளை விரும்புகிறவனுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு இவ்வளவு வசதிகளையும், இவ்வளவு பணத்தையும், இவ்வளவு உணவையும், இவ்வளவு இடத்தையும் தேவன் கொடுத்திருக்கிறாரே, எதற்காக? அவருடைய வருகையிலே நாம் சிலரை கர்த்தர் பக்கமாய் கொண்டு போவதற்காக தான். ஏன் நமக்கு பொறுமை இல்லை? ஏன் நமக்கு நிதானம் இல்லை? பொறுமையா இருங்க. இயேசு வருவது நிச்சயம். உணராதிருந்திராதீங்க. கர்த்தர் மேல ஒரு பயம் இருக்கட்டும். சங்கீதக்காரன் 2 எழுதுகிறான், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் அவரை முத்தம் செய்யுங்கள். இயேசுவோடு அண்டிருங்க. அவருடைய வசனத்தின்படி வாழுங்க. உலகத்தின் மேல ஆசவாசத்தை வைக்காதீங்க. மரிச்சவங்க மேல ஆசவாசத்தை வைக்காதீங்க. சங்கீதங்களின் புத்தகம் 31 சங்கீதம் 24 வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இருங்கள். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் திடமனதாயிருங்கள். நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கிறீர்களா? எதற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள்? சங்கீதக்காரன் இப்படி எழுதுகிறார். சங்கீதம் 40 சங்கீதத்தை 1 வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரிடத்திலே பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். தேவ பிள்ளைகள் அவசரப்படக்கூடாது. நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். தாவீதை ஆண்டவர் சொன்ன உடனே அவன் ராஜாவாய் ஆகவில்லை. 20 ஆண்டுகள் காத்திருந்தார். கோலியாத்து முன்பாக கொண்டு போவதற்கு முன்பாக சிங்கங்களையும் கரடிகளையும் கர்த்தர் பழக்குவித்தார் ஜெயிப்பதற்கு. அவன் காத்திருந்ததனாலதான் தேவன் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய முடிந்தது. அன்னாள் தேவ சமூகத்திலே காத்திருந்தாள். அவள் காத்திருந்ததனாலதான் ஒரு சாமுவேலை பெற்றெடுக்க முடிந்தது. அந்த உடைத்தல், அந்த நொறுக்குதல், அதனாலதான் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு காரியத்திலையும் தேவனுடைய வசனத்துக்கும் தேவனுடைய நியமத்திற்கும் நாம் காத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் குறைந்திருக்கிறோம். காத்திருப்பு இல்லை. வந்த உடனே ஆசீர்வாதம் ஏன் வரவில்லை? ஏன் நான் வீடு கட்டவில்லை? ஏன் இன்னும் நான் கார் வாங்கவில்லை? ஐயா, நீ காத்திரு. ஆண்டவர் சொல்லுகிறார், காத்திரு. வெகு நாள் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும். ஐயா, அல்லேலூயா சொல்லுங்க. 12 வயதிலே ஆண்டவர் என்னை பட்டணத்துக்கு கொண்டு வந்தார். 45 வயதிலே தான் உயர்த்தி இருக்கிறார். எத்தனை ஆண்டுகள் காத்திருப்பு! எந்த அளவு நீ உடைக்கப்படுகிறியோ, எந்த அளவு நீ மிதிக்கப்படுகிறியோ, அந்த அளவு உங்களுடைய காத்திருக்குதலுக்கு பலன் வரும். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. எரேமியா எழுதும்போது எழுதுகிறார், குயவன் கையிலே களிமண் இருப்பது போல. முதலாவது களிமண்ணை குயவன் என்ன செய்வான்? கால்களிலே போட்டு மிதிப்பான். மிதிச்சதுக்கு அப்புறம் தான் அது ஒரு பொருளாய் மாறும். தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருக்கு நீங்கள் காத்திருக்க வேண்டும். சொல்ற பொறுமையா காத்திருந்தேன், அவசரப்படல. சவுலை பார்த்து அவசரப்படல. என்னை அபிஷேகம் பண்ணி விட்டாரே, என் மேல அபிஷேகத்தை ஊற்றி விட்டாரே. சாமுவேல் தீர்க்கதரிசி என் மேல கொம்புகளினாலே அபிஷேக தைலத்தை ஊத்திட்டாரே, இனி நான் தான் ராஜா என்று நிற்கவில்லை. ஐயா, தாவீது ஓடுகிறார், குகையிலே ஒளிந்து கொள்ளுகிறார்.
எவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்தார் தாவீது. காத்திருக்குதல், யோசேப்புடைய காத்திருக்குதல். 15 ஆண்டு யோசேப்பு காத்திருக்கிறார். சொப்பனத்தை கண்ட உடனே சந்தோஷமாய் போய் சொல்லுகிறார். சொன்ன உடனே தகப்பன், தாய், சகோதரர்கள் யோசேப்பை பகைக்கிறார்கள். காத்திருக்கிறார். மோசே 40 ஆண்டு காத்திருக்கிறார். மோசையை பற்றி ஒரு பகுதி தான் நம்ம சொல்லுவோம். செங்கடலை பிளந்துட்டாரு, மன்னாவை கொடுத்தாரு, இதை கொடுத்தாரு, அதை கொடுத்தாரு. 40 ஆண்டுகள். அந்த காத்திருக்குதல் இல்லாத கிறிஸ்தவர் நிக்க முடியாது. வந்த உடனே ஓடிடுவாங்க. என்னங்க அங்க வந்த ஒண்ணுமே தரல, என்ன தரணும்? தேவன் உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிற உன்னதமான திட்டத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அந்த காத்திருக்கிற அனுபவம் நமக்கு வேண்டும். உடனே உடனே மேல வந்துடணும். உடனே 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 அப்படியே சொடக்கு, அது சொடக்கற்ற திட்டம்லாம் கிடையாது. மேல வந்து அந்த ஆசீர்வாதம் இருக்காது. காத்திருக்குதல் ரொம்ப அவசியம். ஒரு பிரசங்கம் எடுக்கனாலும் 10 மணி நேரம் காத்திருக்கிறோம். ஒரு வசனத்தை பேசுவதற்கு மேலே நிற்பதற்கு எனக்கு மற்றவங்களை பத்தி தெரியாது, எவ்வளவு நேரம் காத்திருக்காங்கன்னு தெரியல நிக்கிறவங்களுக்கு. எனக்கு என் மனைவிக்கு தெரியும் நாங்க எவ்வளவு நேரம் காத்திருந்தவங்க வருகிறோம் என்பது சொல்லி 3 நாள் 4 நாளைக்கு முன்னாடியே அவங்கள்ட்ட சொல்லிடணும். இன்னைக்கு நீங்க தேசத்துக்காக ஜெபம் பண்ண போறீங்கன்னு சொன்னா அவங்க இரவெல்லாம் காத்திருப்பாங்க, பகலெல்லாம் காத்திருப்பாங்க. இந்த 25 நிமிஷம் இங்க பயன்படுத்தப்படுகிறதுக்கு அவங்க அவ்வளவு நேரம் காத்திருப்பாங்க. காத்திருக்கல வேண்டால் இங்க வந்து நிற்க முடியாது. நீங்க ஜனங்கள்ட்ட சொல்றது கிரியை செய்யாது, உங்க ஜெபம் கிரியை செய்யாது. நீங்க 10ஓட 11 தான் செஞ்சிட்டு இருக்கணும். உங்களுக்கு காத்திருக்குதல் அவசியம். அதனாலதான் வேதத்தை சும்மா கொண்டு அப்படி போதிப்பது இல்லை, அதை முறையாக படித்து தியானித்து கர்த்தர் சொன்னதை ஏங்க கொண்டு வருகிறோம். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அதனால ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், ஜனங்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள். அன்னை அந்த செய்தியை கேட்டோம், அது எங்களோடு பேசினது என்று சொல்லுகிற காரணம் அதுதான். காத்திருக்குதல் ரொம்ப அவசியம். சொல்லப்படுகிற காரியம் அவசியம். நான் ரொம்ப சந்தோஷப்பட்ட நெகிழ்ந்த ஒரு நிகழ்ச்சி கடந்த நாள்ல இந்த ஊழியத்தில் உள்ள மகள் செபினா அவருடைய ஃப்ரெண்ட ஒரு சகோதரி அறிமுகப்படுத்தினான். 2 கூட்டத்துக்கு அந்த சகோதரி இங்க வந்திருக்கிறார்கள். கணவனை பண்ணவங்க உங்க எல்லாரும் நம்ம ஜெபித்து இருக்கிறோம். சமீபத்தில் அந்த சகோதரி குறித்து நான் அவங்க என்னோடு வாட்ஸ்அப்ல போன் பேசினதா ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். இப்ப பாருங்க, அவங்களுக்கு ஆண்டவருக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. இந்த மகள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, நீ ஜெபத்துக்கு வா, ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். இதைத்தான் அந்த மகள் சொல்லி இருக்கிறார். அந்த மகள் ஜெபத்திற்கு வந்தாங்க, நம்ம எல்லாரும் ஜெபிச்சோம். ஆண்டவருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு இயேசுவை பத்தி சொன்னோம். நாங்கள் கடைசியா நானும் என்னுடைய மனைவியும் அவங்க வீடு கீழ்கட்டல அவங்க வீடு பார்த்தா, அந்த வீட்டை பார்த்தாலே ஆண்டவர் வருவதற்கு எந்த ஒரு சூழ்நிலை இல்லை. நான் என்னுடைய மனைவி ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தோம், இயேசு உயிரோடு இருக்கிறார், நீ இயேசுவை நம்பினால் கட்டாயம் உனக்கு நன்மை நடக்கும். கணவர் வந்துருவாங்கன்னு சொல்லல, உனக்கு நன்மை நடக்கும். ஏன்னா அது அவர் கரத்துல இருக்கிறது. நம்ம என்ன குறியா சொல்றோம்? மறுபடியும் வாட்ஸ்அப்ல அண்ணே கம்மிங் சூன், சீக்கிரம் வரணும், எங்க வீட்டுக்காரர் எப்போ வருவார் எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். நீ ஆண்டவரிடத்துல கேட்டா என்றால் கர்த்தர் செய்வார். இந்த மகளுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தோம், உன் அருகில் இருக்கிற திருச்சபைக்கு போ, ஜெபத்தில் அட்டன் பண்ணு. உனக்கு இந்த லாங்கா இருக்குது, இந்த ஊழியத்துக்கு வர்றதுக்கு லாங்கா இருக்கு, பரவாயில்ல, உன் அருகில ஒரு ஜெபத்தில் அட்டன் பண்ண ஒரு சின்ன ஆலோசனை கொடுத்தோம். அந்த மகள் அருகிலே சபைக்கு போனான். அதை வழிநடத்துற சகோதரிக்கு நான் இயேசுவின் நாமத்துல நன்றி சொல்றேன். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அப்படி வழி நடத்துறோம்? அந்த சகோதரி வழிநடத்தி ஞானஸ்நானம் பெற வச்சு லாஸ்டா எனக்கு அனுப்பின வாட்ஸ்அப்ல, அண்ணே நான் அந்நிய பாஷை வரங்களை பெற்றுக்கொண்டேன். கைத்தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமேன் சொல்லுங்க. எத்தனை பேர் பிறந்ததுல இருந்து கிறிஸ்தவங்க அந்நிய பாஷை பத்தி உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஒரு 2-3 மாதங்கள் முன்பாக கூட்டி கொண்டு வந்த மகள். உங்ககிட்ட அந்த அந்த அன்னாயிட்டிங் இருக்கணும், அந்த அபிஷேகம், அந்த மகள்கிட்ட அந்த அன்னாயிட்டிங். அதான் இன்னைக்கு பிரேமா வந்திருக்கிறா. பிரேமா செபினா சொல்லி வந்த பிள்ளை தான். இன்னைக்கு அந்த மகள் அன்னாயிட்டிங்ல இருக்கிறா. தேவனுக்குள்ள கொண்டு வருகிறது ரொம்ப காத்திருக்குதல் அவசியம். நீ எவ்வளவு தூரம் கர்த்தருக்கு காத்திருக்கிறீங்களோ அந்த அளவு கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதெல்லாம் ஆரம்பத்துல பிரசங்கத்துல அதை எடுத்து பண்ணலாம், இதை எடுத்து பண்ணலாம் நினைக்குவான்னு சொன்னா 10 நிமிஷத்துல எல்லாம் முடிஞ்சிடும். நான் சொல்ல வந்ததே 10 நிமிஷத்துல இந்த படிச்சு சொன்ன மாதிரி சொல்லிடுவேன். ஆண்ட சொன்னா இப்படி பிரசங்கம் பண்ணக்கூடாது, என் சமூகத்துல காத்து இருக்கணும். நீ யார் மெசேஜ் எடுத்தாலும் உனக்கு கிரியை செய்யாது.
நீ காத்திருக்கணும் என்று சொன்னார். நான் மணிக்கணக்கா உட்கார்ந்து முதுகு வலிக்க, இடுப்பு நொறுங்க, கண்ணு என்ன ஆனாலும் எந்திரிச்சு நடந்து அப்புறம் பாருங்க, கர்த்தருடைய நாமத்தை அந்த வசனத்தை கொண்டு வந்து உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரயோஜனமாக இருக்கிறது. கைத்தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வசனமே மனுஷனை விடுதலை ஆக்கும். கர்த்தருடைய வார்த்தையை காத்திருக்குதல். அதனால பஸ்ஸுக்கு காத்திருப்போம், ப்ரமோஷனுக்கு காத்திருப்போம், எல்லாத்துக்கும் காத்திருப்போம். விசுவாசத்தில் உட்காந்துருப்போம். உனக்கு ஒரு 10,000 ரூபாய் வேணும், 10,000 ரூபாய் எனக்கு வேணும்னு, அப்படியா நீ அதில் இருன்னு சொன்னால் எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காந்துருப்போம். கர்த்தருக்கு காத்திருக்க மாட்டோம். இப்போ 1/2 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு, பரவாயில்லையா, பரவாயில்ல, நீ 10,000 வா, நான் காத்திருக்கேன். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு எவ்வளோ காத்திருக்கிறோம். தாவீது சொல்றாரு, கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். நீங்க பொறுமையா இருக்க சோர்ந்து போகாதீங்க. பெருமையாய் கர்த்தர் உங்களை நடத்துவார். கை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க பொறுமையா இருக்கிறது கிடைக்கல, பரவாயில்ல, கர்த்தர் என்னை கொண்டு வருவார். இது நிரந்தரம் அல்ல. இந்த பிரச்சனை எனக்கு நிரந்தரம் அல்ல. இந்த போராட்டம் எனக்கு நிரந்தரம் அல்ல. இந்த வேதனை எனக்கு நிரந்தரம் அல்ல. ஆனா நான் கர்த்தருக்காக காத்திருக்க விரும்புகிறேன். கர்த்தருக்காக எவ்வளவு காத்திருக்கீங்களோ அவ்வளவு ஆசீர்வாதம், எவ்வளவு காத்திருக்கீங்களோ அவ்வளவு மேன்மை. அப்போ எவ்வளவு வேணாலும் காத்திருக்கலாமே, பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல. இந்த தண்ணிக்குள்ள ஸ்விம்மிங் பூல்ல பாத்தீங்கன்னா எனக்கு அடிக்கடி அந்த போட்டி வைக்க பிடிக்கும். அப்போ தண்ணிக்குள்ள மூழ்கும் போது யாரு லேட்டா மேல வரா, அப்படி ஒரு போட்டி வச்சா எனக்கு பிடிக்கும். எப்படி நம்ம மூச்சு தம்மெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி உள்ள தண்ணி மூச்சு முட்டும். அப்படின்னு கொஞ்ச நேரம் தான் நமக்கு எதாவது ஆயிருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு பிறகு எந்திரிப்போம், இன்னும் கொஞ்சம் அப்படி சொல்ற பாருங்க. அப்ப நான் என்ன நினைப்பேன், அதே போல எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள் என்னை தாண்டி வந்தாலும் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் வரட்டும். இது எவ்வளவு வருதோ அவ்வளவு மகிமை எனக்கு பின்னாடி இருக்குது. கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எவர்கள் உனக்கு விரோதமாய் வருகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். ஐயா, எனக்கு 100 பேர் எதிரி வேண்டாம், எனக்கு 1000 எதிரி வேண்டாம், கோடிக்கணக்கான எதிரி வேணும். அப்பதான் கோடிக்கணக்கான ஜனத்தை நான் ஆத்துமாதாயம் பண்ண முடியும். அல்லேலூயா. ஏனையா அவனை பார்த்து நான் சண்டை போடணும், பொறுமையா இருப்பேன். பேசு ராஜா, பேசு, என்ன வேணாலும் பேசு, என்ன வேணாலும் பழி சொல்லிருப்பான்ல. டேய் இஸ்ரவேல்ல என்னடா நீங்க ஆம்பளே இல்லையா, பேசுடா, வருவான் ஒருத்தன். அல்லேலூயா. அவன் அப்படிதான் பேசியிருப்பான். கோலியாத்து, டேய் என்னடா நீங்க கேக்குறான், டேய் 2 பேர் சண்டை போடுவோம்டா, நீ ஜெயிச்சா நாங்க உனக்கு அடிமைடா, நான் ஜெயிச்சா நீங்க எனக்கு அடிமைடா. தேசத்தை கொண்டு வருகிறான். அங்கதான் உட்கார்ந்திருக்கான். அதே வயிற்றுல பிறந்த அண்ணன் தம்பி யாரு, ஈசாயினுடைய புத்திரன். அவனுங்கெல்லாம் அமைதியா இருக்காங்க. ஏன்? அவன் நடை, உடை, பாவனை, அவனுடைய கை கவசெல்லாம் பார்த்துட்டு எப்பா இவங்கிட்ட சண்டையே போட முடியாது. அங்க நம்மால சும்மா சாப்பாடு கொடுக்க போட வந்தவர் தான். அப்படி பார்த்து, டேய் யாரா நீ, அல்லேலூயா சொல்லுங்க. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் வைத்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே. மேலே 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 மேலே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் வைத்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே. மேலே 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 மேலே. அல்லேலூயா, துதி உமக்கே, அல்லேலூயா, துதி உமக்கே, அல்லேலூயா, துதி உமக்கே, அல்லேலூயா, துதி உமக்கே. வாழாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. வாழாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. அல்லேலூயா, துதி உமக்கே, அல்லேலூயா, துதி உமக்கே, அல்லேலூயா, துதி உமக்கே, அல்லேலூயா, துதி உமக்கே. அல்லேலூயா. எப்படியாவது கடப்பேரி திருநீர்மலை அற்புதநகரோடு துரத்திடலான்னு அவன் நினைச்சான். எப்படியாவது இவனை இங்க வச்சுதான் காரியத்தை செய்வேன்னு அவன் நினைக்கிறேன். கை தட்டுங்க பார்க்கலாம். ராமே சொல்லுங்க.
எல்லாரும் வர்றது ஸ்பெஷல் இல்லையா? தாவீது வர்றதான் ஸ்பெஷல். எல்லாரும் இருக்கிறது ஸ்பெஷலே கிடையாது. அவங்க அண்ணன் தம்பியில நல்ல சிக்ஸ் பேக்கோட நல்ல பாடி பில்டரா இருக்கா, அது பிரச்சனையே இல்லை. பிரச்சனை யாருதான்? தாவீது தான். தாவீதை பார்த்தா அவனால தாங்க முடியல, இவன் கட்டாயம் கோட்டையை பிடிச்சிருவான்னு தெரியும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பொறுமை ரொம்ப அவசியம். இந்த குணம் தாவீதுக்குள்ள இருந்தது. அதனாலதான் ராஜாவா மாத்திர உடனே ராஜாவா ஆகல. சவுல் எப்பொழுது தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு விலகுறாரோ அப்பொழுது தாவீது ராஜாவாய் மாறுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ எல்லாம் நம்ம எப்போ அண்ணன் காலியாவார், திண்ணை எப்போ ரெடியா இருக்குன்னு உட்கார்ந்துருக்கிறோம். அண்ணன் எப்போ காலியாவாரு, திண்ணை எப்போ எப்படி ரெடியா இருக்குன்னு உட்கார்ந்துருக்கிறோம். ஏன்? காத்திருப்பு இல்லை, அன்னாயிண்டிங் அபிஷேகம் இல்லை, தேவனோடு உறவு குறைந்து போனது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு காத்திருக்குதல் ரொம்ப அவசியம். எந்த காரியத்துக்காக? குழந்தை இல்லாம இருந்தது உண்மைதான். சாரால் குழந்தை இல்லாம இருந்தது உண்மைதான். 25 ஆண்டு 75 வயசுல அழைக்காரு, 50 வயசுல கல்யாணம் பண்ணதில்லை, அங்கே 25 வருஷம் இங்கே இருந்து காத்திருக்கிறார். வாக்கு தத்தத்தின் பிள்ளையாய் மாறுகிறான். இன்னைக்கு எத்தனையோ ஜனம் ஆபிரகாமை ஈசாக்க பத்தி பேசாம பிரசங்கமே இல்லைங்க. காத்திருக்குதல். அப்படி காத்திருந்த ஒரு மனிதனை நாம் பார்க்க போகிறோம். வேதத்துல ஆதியாம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஆதியாம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நோவா 500 வயதான போது சேம், காம், யாப்பேத் என்பவர்களை பெற்றான். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. 500 வயதான போது. அப்படியே அதே ஆதியாகமும் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்றால் அவரோடு தான் பேச்சு, வேற ஆள்கிட்ட பேச்சே கிடையாது. தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காலத்துக்குள்ள, அந்த நாட்கள்ல வாழ்ந்தவர்கள். நீங்கள் அதே ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்க வேண்டாம். நீங்க ஆண்டவர் ரொம்ப மன கஷ்டப்படுறாரு ஜனங்களை பார்த்து. உண்டாக்கின தெய்வத்தை மறந்து போனார்கள். மனுஷகுமாரத்திகள் ரொம்ப அழகுள்ளவர்கள் என்று தேவனுடைய தேவகுமாரர்கள் வந்து அவர்களோடு இருந்தார்கள் சொல்லப்பட்டு பெரிய ஒரு அசுத்தம் அங்கே நடக்கிறது. தேவனுடைய கண்களுக்கு அது பிடிக்கவில்லை. ஆனா இந்த நேரத்துல நோவா தேவனோடு சஞ்சரித்தார். கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. நம் ஊழியத்திலே நம்மளுடைய வேதத்திலே இருந்த எல்லா தேவ மனிதர்களும் சூழ்நிலையில விழுந்து போகவில்லை, சூழ்நிலையில இருந்து அவங்க வெளியே வந்தவர்கள். அந்த நாள்ல அவ்வளவு பெரிய போராட்ட பிரச்சனைகள், தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் இருந்தது. அப்பொழுதுதான் கீழே நோவா, சேம், காப், யாப்பேத் என்று 3 குமாரரை எத்தனை வயசுல? 500 வயசுல. நல்ல கவனிங்க, எவ்வளவு ஆண்டு காத்திருக்கிறாருங்கிறதை நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். அதே ஆதியாகம புத்தகத்துல 7ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டான போது நோவா 600 வயதா இருந்தான். எத்தனை வயசுல போய் பேசினாரு? 500 வயதுல பிள்ளையை பெத்தெடுத்தார். நல்லா கவனிங்க. இப்ப ஆண்டவர் பெரிய திட்டத்தை கொடுக்கிறார். என்ன திட்டத்தை கொடுக்கிறார்? வாசிக்கலாம். 12ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவன் பூமியை பார்த்தார். இதோ அது சீர்கெட்டதா இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். 500 வயசுல கர்த்தர் பேசுறார். எத்தனை வயசுல பேசுறாரு? இப்போ இந்த பேழையை இந்த வசனத்தின்படி செய்து முடிக்க எத்தனை ஆண்டா இருக்கு? 100 வருஷம். இந்த பைபிள் வழக்கத்தின்படி அழகா பைபிள் சொல்லு. ஜலப்பிரளயம் வரும்போது இவர் பிள்ளைகளை பெற்றெடுத்த போது ஆண்டவர் பேசுறாரு. நோவாவுக்கு கட்டளை கொடுக்கிறாரு, நீ பேழையை உண்டு பண்ணி ஜனங்களெல்லாம் என்ன பண்ணு, கூப்பிடு என்று.
நான் இதுல என்ன யோசிக்கிறேன்னு சொன்னால், நோவா உத்தமனும் நீதிமானுமா இருந்ததுனால பேழைய ரொம்ப ஸ்லோவா கட்டியிருக்காரு. எத்தனை வருஷம் சொல்லுங்க? என்ன நீங்க நம்மளாம் என்ன பேழைய உண்டு பண்ணினார் நோவா? அது ஒரு பாட்டு பாடுவாங்க, என்ன பாட்டு செஞ்சாரு? எத்தனை வருஷம் ஆயிருக்கு? 100 வருஷம் காத்திருப்புங்க. ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக, ஜனங்களுடைய விடுதலைக்காக, ஜனங்கள் எல்லாரும் இந்த கப்பலுக்குள்ளே வருவதற்காக, பேழைக்குள்ளே வருவதற்காக 100 வருஷம் கெட்டாரு. அவர் காத்திருக்கிறார். கை தட்டுங்க பார்க்கலாம். ராமன் சொல்லுங்க. நோவாவை அவசரப்படுத்தவில்லை. இன்னைக்கு நம்ம வீடு கட்டணும்னா பிரதர்கிட்ட போய் கேட்போம், எவ்வளவு நல்லா கட்டி தருவீங்க? அல்ல இந்த இன்ஜினியர் வேண்டாம், வேற இன்ஜினியரை மாத்துயா. எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் இந்த ஜன்னல் எடுத்து அங்க வைங்க. டைம் கேட்டுதான் கொடுக்கிறோம். கர்த்தர் நோவாட்ட பேழையை கட்ட சொல்லிட்டாரு. இந்த பேழையை கட்டுவதற்கு நோவா 100 வருஷம் ஆனது. 500 வயசுல சொல்றாரு வேதத்தின்படி. 600 வயதுல அந்த ஜலப்பிரளயம் வருது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த 100 வருஷத்துல எப்படிப்பட்ட பேழையை கட்டினாரு? ஏன் அவ்வளவு பொறுமையா கட்டினாரு? ஒண்ணு, ஆட்கள் எவ்வளவு பேர் வந்தாங்கன்னு தெரியல. ஏன்னா நோவா பிரசங்கத்தை தான் யாருமே கேட்கலையே, நோவா சொல்றத யாருமே விரும்பலையே. வந்தாங்களா தெரியல. ஆனாலும் ரொம்ப நிதானம். 100 வருஷம் ரொம்ப கொஞ்சம் ஓவர் தான். இதுல நீங்க என்ன அறிஞ்சுக்கிடணும்? இந்த 100 வருஷத்துக்கு உள்ள என் ஜனங்க மனம் திரும்பி உள்ள வந்துட மாட்டாங்களான்னு அவர் காத்திருந்தார். கை தட்டுங்க பார்க்கலாம். ராமன் சொல்லுங்க. ஐயா, உனக்கு 100 வருஷம் கொடுக்கப்பட்டது ஐயா. 100 வருஷம், 100 years. பைபிள் சொல்லுது பாருங்க. இன்னைக்கு கூட நம்ம நினைக்கிறோம் இயேசு வராரு வராரு, எங்கேயா வராரு? காத்திருக்கார். இயேசு காத்திருக்கிறார். இன்னும் யாரும் இன்னும் ரட்சிக்கப்பட மாட்டாங்களா? எவ்வளோ ஜனம் இருக்குது. இன்னும் ரட்சிப்பு வந்துடாதா? இன்னும் ரட்சிக்கப்பட மாட்டாங்களா? நான் எல்லாரையும் பரலோகராஜ்யத்துக்கு கூட்டு போடுமேங்கிறதுக்காக ஆண்டவர் காத்திருக்கிறார். அதை 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியே செய்தான். என்ன கட்டளையிட்டாரு பாருங்களேன். அதே 6ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்ல 15ஆம் வசனத்தை வாசிங்க. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும். நல்லா கவனிங்க. 300 முழம். ஒரு முழத்துக்கு 1.5 அடியா பிரதர் ஸ்டீஃபன் பிரதர்? உங்களுக்கு தான் தெரியும். ஒரு முழத்துக்கு 1.5 அடி. 300 முழம்னா எத்தனை அடி? மேக்ஸ் 450 அடி. எத்தனை அடி? 450 அடி நீளம். நானும் விசுவாசிக்கிறேன் நம்ம கூடாரத்தை அப்படிதான் கட்டி தரணும். கை தட்டுங்க. ராமன் சொல்லுங்க. ஹலோ சார், குறிச்சு வச்சிருங்க சார். நீங்க தான் கட்ட போறீங்க எப்படி இருந்தாலும். எத்தனை அடி? 450 அடி நீளம். அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. அடுத்த அதன் அகலம் 50 முழம். 50 முழம்னா 75 அடி அகலம். அகலம் எவ்வளவு? 75 feet. 75 அடி. நீளத்துல எப்படி சொல்றாரு பாருங்க. அப்புறம் உயரம், அதன் உயரம் 30 முழமுமாய் இருக்க வேண்டும். 30 முழம்னா 45. அகலம் எவ்வளவு? 75. நீளம் எவ்வளவு? நீளம் தான் ஜாஸ்தி. இவ்வளோ பெரிய போட்டை செய்யணும். வேதம் சொல்லுது கர்த்தர் சொன்னபடியே செய்து முடித்தான். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொன்னபடியே நோவா செய்து முடித்தான். என் அன்பு தேவ ஜனமே, காத்திருக்குதல். அவசரப்படல. அந்த போட்டை நீ எப்படிலாம் பண்ணணும்னு 14ஆம் வசனத்துல சொல்றாரு. நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழை உண்டாக்கு. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ் பூசு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல கீழ் பூசுறதுல அதான் தண்ணி கீழ இருந்து உள்ள வந்துருது. ஆமென். என்னங்க உங்க வீட்டுக்காரர் வரல? கீழ் பூசல, மேல மட்டும் பூசி வச்சிருக்கிறோம் வசனத்தை சொல்லி.
கீழ்பூசு இல்லாததுனால தண்ணி எந்த பக்கமா பிச்சுட்டு வந்துருது, ஆண்டவர் விட்டே ஓடிடலாம். ஒரு போட் என்றால் கீழ் பூசணும். கைத்தட்டி கத்தரை மையப்படுத்துங்க, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது தண்ணிக்குள்ளே நிற்க போகிறது. உலகமே தண்ணிக்குள்ள மூழ்க போகிறது. கத்தர் அழிக்க போகிறார். இப்ப இந்த போட்டை செய்ய சொல்லிட்டாரு. இந்த போட்டுல கீழே இருந்து தண்ணி உள்ள வந்துடக்கூடாது. நான் தான் சொல்றேன், அதனால கீழே ஓட்டையா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் ஆண்டவர் சொல்லல. குடும்பம் என்றால் அப்படித்தான், ஊழியம் என்றால் இப்படித்தான், டிசிப்ளின். இது சும்மா ஏனோன்னு பண்ண முடியாது, யாருக்கோ பண்றோன்னு பண்ண முடியாது, ஏதோ ஒண்ணு செய்யறேன்னு ஊழியம் செய்ய முடியாது. அப்படி செஞ்சா நம்ம ஏமாற்றப்பட்டுருவோம். கீழ் பூசு இல்லாம தண்ணி உள்ள வந்துடும். சொல்றாரு பாருங்க, கீழ் பூசிடுறா, கீழே தண்ணி வந்தா என்ன ஆயிரும்? போட்டு மூழ்கி போயிரும். ஐயா, உன் வாழ்க்கை மூழ்கி போயிரும், உன் எதிர்காலம் மூழ்கி போயிரும். நீ அறையை உண்டு பண்ணு. ஏனென்றால் எல்லா ஜீவ ஜந்துக்களும் எல்லா மிருகங்களும் அதிலே வாசம் பண்ண வேண்டும். 40 நாள் மழை பெய்ய போகிறது, 150 நாள் தண்ணி வடியாது. பெரிய ஒரு பொறுப்பை நோவாவிடத்தில் ஆண்டவர் கொடுத்தார். பொறுமையாயிருந்தார் நோவா, பொறுமையாயிருந்தார். ஒண்ணு ஏன்னா அங்க இருக்கிற யார்கிட்டயுமே பேச முடியாது. ஏன்பா போட்டு செய்யற, மழை 40 வர பைத்தியக்காரன் நோவான்னு சொல்லி இருப்பாங்க. உபவாச ஜபமா அங்கேயா போற, என்னப்பா உனக்கு இந்த காலத்துல போய் உபவாச ஜபம்னு சொல்லி நோவாவை அப்படித்தான் பேசியிருப்பார்கள். ஒன்னொன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு நோவா செய்து, வசனம் சொல்லுகிறது, அவன் நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தானாம். தேவ ஜனமே, காத்திருக்கிறீங்களா? ஆண்டவர் அது மாத்திரம் சொல்லவில்லை, இன்னும் நல்லா சொல்றா. என்ன சொல்ற சொல்லி பாத்தீங்கன்னா, 6ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக் கொள் என்றார். எவ்வளோ பெரிய வேலை ஐயா! 100 வருஷம். தேவஜனமே, நம்முடைய காத்திருக்குதல் எவ்வளவு நேரம் இருக்குது? துரிதமாய் வருகிற ஆசீர்வாதம் உனக்கு நிறைஞ்சு நிற்காது. நீ காத்திருக்க காத்திருக்க, நீ கத்தருக்கு காத்திருக்க காத்திருக்க, இந்த பூமி முழுவதை நீ சுதந்திரித்துக் கொள்வாய். கைத்தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஏதோ ஒண்ணு கேட்டு வரவில்லை என்றால் அமைதியாய் விட்டு விடுங்கள், பரவாயில்ல. எது வரலனாலும் பரவாயில்ல, உங்களுடைய சுவாபத்தை மாற்றி விடாதீர்கள். நீங்க கத்தருக்கு காத்திருங்க, ஆண்டவர் எனக்கு செய்வா. ஆண்டவர் திட்டம் பண்ணிட்டு மேலே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. நோவாட்ட பேசிக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு நாள் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்திருப்பாரு, கொஞ்சம் கொஞ்சமாக கப்பலை செஞ்சிருப்பாரு. எந்த மாதிரி யாருன்னு கேட்டிருப்பாரு. எந்த யாரையில யானை எங்கேயும் விடுவாரு? எனக்கு ஒரே டவுட்டு, இந்த யானையை எப்படி உள்ள விட்டுருப்பாரு? சின்ன சின்ன குருவி, கொசு எப்படி ஏத்துரு, கொசுலாம் வந்திருக்குது உள்ள. இன்னைக்கு எப்படி யோசிங்களா? நம்ம தான் பைபிளே படிக்கிறது இல்லையே. கொசு எப்படிங்க வந்திருக்கோம்? எறும்பு எப்படிங்க வந்திருக்கோம்? எங்கெங்க வசிச்சிருக்கோம்? என்னைக்காவது ஒரு நாள் இப்படி பைபிளை தியானிச்சிருக்கீங்களா? கண்ணுக்கு தெரியாத ஏராளமான பூச்சிகள் எல்லாம் விடுங்க. மைக்கட்டி பூச்சி தெரியுமா உங்களுக்கு? அது மட்டும் தெரியும் நமக்கு. மைக்கட்டி பூச்சினா என்னது? கம்பளி பூச்சி. கம்பளி பூச்சி எப்படி நடந்து வரும்? எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? இதுக்காகவே 100 வருஷம் ஆயிருக்குது. இதெல்லாம் ஏசப்பா எல்லாவற்றையும் உள்ள கொண்டு வந்து வைக்கிற வரைக்கும் நோவாவுக்கு எவ்வளவு ஒரு பொறுமை. அல்லேலூயா சொல்லுங்க. 2 பிள்ளைகள் வீட்டுல இருந்தா நமக்கு அவ்வளவு கோபம் வருது. எத்தனை பிள்ளைங்க? ஏங்க, எதுக்குதான் அந்த ஸ்கூல் 7 நாள் லீவா? அன்பில் மெகேஷ் ஐயாவை பார்த்தா நான் முதல்ல சொல்றது லீவே விடாதீங்கன்னு சொல்றோம். தேவன் இவ்வளோ பெரிய பொறுப்பை நோவாகிட்ட கொடுத்து வசனம் சொல்லுது, அவன் சொன்னபடி எல்லாம் செய்தான். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த 5 அறிவு மிருகெல்லாம் எங்க வந்துட்டு பேழைக்குள்ள அந்த வசனத்தை அப்படி படிங்க, ருசிச்சு ரசிச்சு படிங்க பார்க்கலாம். சும்மா நோவா வந்தார், நோவா தன் காலத்துல உத்தமனாய் இருந்தார்.
நோவா தாத்தான்னு சொல்றவன் என்னைக்காவது 100 வருஷம் காத்திருந்தாருன்னு பார்த்துருக்குறோமா? நான் எனக்கு ஒரே யோசனை, யானைக்கு எவ்வளவு பெரிய படகு செஞ்சு அதுக்கு அப்போ அளவு எவ்வளவு இருந்திருக்கணும்? ஒரு யானையை மட்டும் யோசிங்க. யானை கத்தர் உண்டாக்குனது தானே, அதை மனுஷன் பயன்படுத்திட்டான். யானை சிங்கெல்லாம் வாங்கன்னு என்ன பண்ணிச்சு? மனுஷன் மட்டும்தான் வரல. இன்னைக்கும் வரமாட்டான். கைத்தட்டி கத்தரை பயன்படுத்து. ஹல்லேலூயா. இன்னைக்கு வரமாட்டான் ஆண்டவர். இப்ப நமக்கு எப்பா நான் வரப்போறேன், நீ மிருகெல்லாம் கூப்பிடு சொல்லி நான் வாசல்ல நின்று இயேசுவை நம் கண்மலை ஊழியம் அழைக்கிறது. இங்க இருக்கிற நாய்க்குட்டி எல்லாம் இயேசுவி நாமத்துல வாங்கினா குடு 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 வாழை ஆடிட்டு எல்லாம் உட்காந்துக்கணும். ஆனா அந்த மனுஷனுக்கு நம்ம பார்த்து எத்தனை மெசேஜ் போட்டாலும் எத்தனை போட்டிஸ் போட்டாலும் வரட்டும். இன்னைக்கு மழை வந்த மாதிரி தான் வரப்போகுது. அப்போ பேழைக்குள்ள இருக்கிற நீங்களும் நானும் தான் பாதுகாக்கப்படும். கைத்தட்டுங்க ராமே சொல்லுங்க. அல்லேலூயா. கீழ் பூசணையா, ஒரு குடும்பம் என்றால் கீழ் பூசு இருக்கணும், அறைகள் உண்டு பண்ண வேண்டும். அப்ப முதலாவது அங்கே நோவாவை குறித்து பார்க்கும் பொழுது அவன் எல்லா பதார்த்தங்களையும் சேர்த்து வைக்கிறான். மிருகங்கள் என்னென்ன சாப்பிடும்? ஒண்ணு அசைவம் சாப்பிடும், ஒண்ணு கனி சாப்பிடும், ஒண்ணு புல்லு சாப்பிடும். முயல் புல்லு தான் சாப்பிடும். அணில் இதெல்லாம் எவ்வளவு மிருகம் பாருங்க. கொசு என்ன சாப்பிடும்? ரத்தத்தை தான் பிடிக்கும். அதுக்கு கூட ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். ஈ, கொசு பா. நம்ம ஆண்டவர் மாதிரி நம்மளை நேசிக்கிற இந்த உலகத்துல யாருமே கிடையாதுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளை, தாமதம் ரொம்ப முக்கியம், காத்திருப்பு ரொம்ப முக்கியம். சென்னைக்கு வந்து இத்தனை வருஷம் என்ன கிழிச்சீருன்னு கேட்காதீங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். கை தட்டுங்க பார்க்கலாம். ராமன் சொல்லுங்க. சென்னை வந்து நான் வீடு வாசல் வாங்கவில்லை, சென்னை வந்து பெரிய 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 மதில்களை நான் கட்டவில்லை, ஆனால் உயிரோடு இருக்கிற ஆண்டவரை நான் வழிபட, அதுதான் நான் பெரிய சம்பாதித்த சம்பாத்தியம். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார். 2 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இயேசு ஏன் தாமதிக்கிறார்? உன் சொந்த குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும், உன் கூட பிறந்தவர் ரட்சிக்கப்பட வேண்டும். ஒருவரும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் இல்லையா? அதுதான் காத்திருக்கிறார். என் இயேசு காத்திருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. லூக்கா 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். ஆத்துமா எதையுமே மேலே கொண்டு போகாது. தேவன் கொடுத்த ஆத்துமா, அதை நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள் என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும். அறிந்து கொள்ளுங்க. ரொம்ப காலம் வாழ்வோம் நினைக்காதீங்க. இரு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். நோவா 100 வருடம் காத்திருந்தார். இல்லையென்றால் 150 வருடம் 120 வருஷம் காத்திருந்திருப்பாரு. கொஞ்சம் அப்படி முன்ன பின்ன நம்ம பார்த்தா. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2024 வருடம் அவர் காத்திருக்கிறார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. 2024 ஆண்டவர் காத்திருக்கிறார். எதற்காக? உன் சகோதரன் ரட்சிக்கப்படுவதற்காக, உன் சகோதரி ரட்சிக்கப்படுவதற்காக, உன் தாய் ரட்சிக்கப்படுவதற்காக, உங்க அம்மா ரட்சிக்கப்படுவதற்காக, உன் சொந்த ரட்சிக்கப்படுவதற்காக, உன்னோட கூட படிக்கிற பிள்ளைகள் ரட்சிப்புக்காக, உன் காலேஜில் இருக்கிற பிள்ளைகளுக்காக. என் இயேசு தாமதமாக இருக்கிறார். அந்த நாளை விரும்புகிறவனுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு இவ்வளவு வசதிகளையும், இவ்வளவு பணத்தையும், இவ்வளவு உணவையும், இவ்வளவு இடத்தையும் தேவன் கொடுத்திருக்கிறாரே, எதற்காக? அவருடைய வருகையிலே நாம் சிலரை கர்த்தர் பக்கமாய் கொண்டு போவதற்காகத்தான்.
என்ன செய்தார்கள்? அதே 24:38 என்ன சொல்லுகிறது? எப்படியெனில் ஜல பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வாரி போகும் மட்டும் அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். என் பிள்ளைக்கு எவ்வளவு நகை போடுவேன், எப்படிப்பட்ட மாப்பிள்ளைய தேடுவேன், இன்னும் எவ்வளவு பெரிய வீடு கட்டுவேன், எப்பவும் ஜாலி, எப்பவும் ரிஜாய்ஸ். எனக்கு என்ன பிரச்சனை சம்பவிக்க போகுது? அன்றைக்கு அப்படித்தான் சம்பவித்தது. நோவா காலத்திலே நோவா சொன்னார், ஆண்டவர் என்னை பேழை உண்டு பண்ண சொன்னார், ஜனங்களே உள்ளே வாருங்கள், மழை பெய்ய போகிறது, 40 நாட்கள் மழை பெய்ய போகிறது, ஐயா உள்ள வந்து ரட்சிக்கப்படு, ஐயா இயேசுவை ஏற்றுக்கொள், இயேசு சீக்கிரம் வருகிறார் என்று சொன்ன பொழுது உணராதிருக்கிற ஜனத்தை பார்த்துதான் வேதம் சொல்லுகிறது. ஜலப்பிரயாக வாரி போகும் மட்டும். தயவு செய்து சொல்லுகிறேன், அந்த லிஸ்ட்ல நீங்க இருந்துடாதீங்க. பெண் கொடுத்தும் பெண் எடுத்தும் என் சந்ததிக்கு நான் என்ன சேர்த்து வைக்கிறேன், என் பேரனுக்கு என்ன சேர்த்து வைக்கிறேன், என் மூதாட்டிக்கு என்ன சேர்த்து வைக்கிறேன். ஐயா காலம் செல்லாது. சமீபத்திலே 22 வயது நிரம்பின ஒரு மகன் ஆக்சிடென்டிலே மரித்து போனான். அந்த தாய் அந்த மகனுடைய சடலங்களை பார்த்து கதறி அழுது, ஐயோ நான் செத்திருந்தால் நலமாயிருக்குமே என்று சொல்லி கண்ணீர் வடித்தார்கள். யோசிச்சு பாருங்க, ஏன் நமக்கு பொறுமை இல்லை? ஏன் நமக்கு நிதானம் இல்லை? குரங்கை போல தாவி தாவி ஓடுகிறோம். மனதளவில் பொறுமையா இருங்க. இயேசு வருவது நிச்சயம். உணராதிருந்துடாதீங்க. கர்த்தர் மேல ஒரு பயம் இருக்கட்டும். சங்கீதக்காரன் 2 எழுதுகிறான், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் அவரை முத்தம் செய்யுங்கள். இயேசுவோடு அண்டி இருங்க, அவருடைய வசனத்தின்படி வாழுங்க. உலகத்தின் மேல ஆசவாசத்தை வைக்காதீங்க, மரிச்சவங்க மேல ஆசவாசத்தை வைக்காதீங்க. 15 வயதிலே என் தாயை நான் இழந்தேன். என்னுடைய சகோதரன் 3 வயதிலே என் தாயை இழந்தான். இன்றைக்கு வரைக்கும் அவர் தாய் தகப்பனா இருக்கிறார். ஒரு நாள் கூட கல்லறையில போய் நான் நின்ற நாளே கிடையாது. அங்க இல்லை. எனக்கு விசுவாசம், என் தாயார் பக்தியா இருந்ததுனால அவங்க பரதேசில இருக்கிறார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இங்கே கல்லறையில போய் தேடினாலும் கிடைக்க மாட்டார்கள். நீ கல்லறைக்குள்ளே வேறு வித ஆவி உள்ளே உட்கார்ந்திருக்கும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து படகுல இறங்கும் பொழுது அங்கே கல்லறையில் இந்த 2 மனிதர்கள் இயேசுவுக்கு எதிராக வருகிறார்கள். சாத்தான் மனிதனை வஞ்சித்து வைத்து விடுவான். எச்சரிக்கையாயிருங்க. உங்க ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்க. உங்க ஆத்துமாவை காத்து கொள்ளுங்க. பிசாசு கிட்ட பேசுறேன், அவரு பேசுறாரு, இவரு பேசுறாரு போகாதீங்க. வசனத்தை பேசுங்க. வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. மரித்தவங்களை அடக்கம் பண்ணிடுவாங்க, அவ்வளவுதான். தாய் விட்டு போனதுல நாங்க என்ன வளராம போயிட்டோமா? ஆசீர்வாதம் இல்லாம போயிச்சா? கல்யாணம் போயிச்சா? பிள்ளை பக்கம் போயிட்டோமா? என்ன சொல்லுங்க ஐயா. 4 பேருக்கு கர்த்தர் திருமணம் பண்ணி வைத்தார். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2024 ஆண்டு பொறுமையா இருந்துட்டார். எப்பவோ வந்தா முடிஞ்சிருக்கும் எல்லாம். எதுக்கு? இன்னும் ஜனங்கள் வேணும், இன்னும் ஜனங்கள் வேணும். என் ஜனங்கள் அழிஞ்சு போயிடக்கூடாது. பொறுமையா இருங்க, காத்துருங்க. தாமதிக்கிறார் என்று எல்லாம் பேசுறவங்க பேசட்டும். நம்ம சொல்றதை சொல்லிக்கொண்டே இருப்போம். நம்ம ஆராதித்து கொண்டே இருப்போம். நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். அவரே என் வாழ்வில் முழு ஏக்கம் என்று சொல்லிக்கொண்டே இருப்போம். கட்டாய கர்த்தர் வரும்போது நீங்களும் நானும் அவரோடு கூட கடந்து போகிறவர்களாய் காணப்படுவோம். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என் இயேசு வருவார், மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்து கொள்வார். என் இயேசு வருவார், மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்து கொள்வார்.
நாள்ல ஒரு தகப்பனார்கிட்ட நான் பேச எனக்கு நேரம் கிடைத்தது. 60 வயது இருக்கும் அவருக்கு. அவர் சொன்னார், எனக்கு இதுலலாம் ஆசை இல்லை பிறல, எனக்கு நித்தியத்துக்கு தான் ஆசை. நான் அந்த மனுஷனை பார்த்து வியந்து போனேன். எனக்கு இங்கெல்லாம் எந்த ஆசைலாம் எனக்கு கிடையாது, எனக்கு நித்தியத்துக்கு தான் ஆசை. எனக்கு இங்க சொத்து சுகங்கள் வாங்கி அப்படிலாம் இருக்குன்னு ஆசை கிடையாது. நான் பரலோகத்தை விட்டுறக்கூடாது, அந்த பரிசுத்த பாக்கியத்தை நான் விட்டுறக்கூடாது, இவ்வளவு காலம் சத்தியம் கேட்டு எனக்கு எந்த பிரயோஜனம் எல்லாம் போயிடக்கூடாது என்று சொல்லி அந்த சகோதரன் சொன்னதை நான் ஏற்றுக்கொண்டேன். என் அன்பு தேவ ஜனமே, சங்கீதக்காரன் தாவீதை காண்பு பாட சொல்லி கேட்பேன். அங்கு சங்கீதக்காரன் தாவீதை காண்பு பாட சொல்லி கேட்பேன். சேர்ந்து பாடிடுவே, அங்கு நடனம் ஆடிடுவே. சேர்ந்து பாடிடுவே, அங்கு நடனம் ஆடிடுவே. தானான தானானா தானானா தானான தானானா தானானா தானான தானானா தானானா தானான தானானா தானானா. பரலோகந்தா என் பேச்சு, பரிசுத்தந்தா என் மூச்சு. பரலோகந்தா என் பேச்சு, பரிசுத்தந்தா என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். தானான தானானா தானானா தானான தானானா தானானா தானான தானானா தானானா தானான தானானா தானானா. ஏசப்பாவுக்கு ஒண்ணு பிடிக்க என்ன தெரியுமா? ஆவியானவர் எனக்கு இப்ப சொன்னது, பேதுருவுக்கு கொஞ்சம் வெளிப்பாடு வந்த உடனே இயேசுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துட்டு, பா அடுத்த லெவல் பேதுரு என்ன பண்ணிட்டான், வந்துட்டான். பேதுரு, மாம்சமும் ரத்தமும் உனக்கு சொல்லலடா, ஆவியானவர் தாண்டா உனக்கு சொன்னார். எனக்கு என்ன தெரியுமா ஆசை, நீங்க அடுத்த லெவலுக்கு வரணும். நீங்க ஒவ்வொருவரும் ஜெபத்துல வளரணும், நீங்க ஒவ்வொருவரும் வேத வாசிப்புல வளரணும். என்னை விட்டு போனா கூட பரவாயில்ல, எங்கன்னா போய் நல்ல ஊழியம் செய்யணும். அதுதான் நான் ரொம்ப விரும்புறேன். பேதுருட்ட ஆண்டவர் சந்தோஷப்பட்டார். ஏப்பா, இவனுக்கு மாம்சமும் ரத்தமும் சொல்லல, இவனுக்கு என் பிதாவே சொல்லி. ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொன்ன உடனே எந்த அளவு வளர்ந்துருக்கிறீங்க, எந்த அளவு காத்து இருக்கிறீங்க. நீங்க பொறுமையா இருந்தா பெருமையா வாழலாம். அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபிக்கும்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாம்.